students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.4 ல உள்ள 5th sum பார்க்கலாம். Sinus house has an overhead tank in the shape of a cylinder. This is filled by pumping water from a sump, அதாவது underground tank, which is in the shape of a cuboid. அது வந்து என்னது ஷேப்ல cuboid ஷேப்ல இருக்காம். The sump has been dimensions 2 meter into 1.5 meter into 1 meter. The overhead tank has its radius 60 meter and height 105 centimeter. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with the water from the sump, which has been full initially னு கேட்டிருக்காங்க. அதாவது சீனோட ஹவுஸ்ல வந்து மேல வந்து ஓவர்ஹெட் டேங்க் இருக்கு. ஓகேவா? அந்த டேங்க் வந்து என்ன ஷேப்ல இருக்காம்? சிலிண்டர் ஷேப்ல இருக்காம். சோ இதுல வந்து நம்ம சிலிண்டர் எழுதிக்கலாம். சோ அது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு அந்த டேங்க். அதுல வந்து அந்த டேங்க்ல வந்து this is filled by pumping water from a sump underground tank which is in the shape of cuboid. சோ இங்க வந்து cuboid. சோ cuboid இருக்கு. கியூபாய்டு இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த கியூபாய்டுல இருந்து அவங்க பம்ப் பண்ணி மேல இருக்க டேங்க், அதாவது ஓவர் ஹெட் டேங்குக்கு வந்து இது சிலிண்டர் அல்லது ஓவர் ஹெட் டேங்க், இது கியூபாய்டு அல்லது சம்புன்னு எழுதலாம். ஓகேவா? சம்புன்னு எழுதலாம். ஸோ அவங்க இந்த கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல இருக்கக்கூடிய இந்த கியூபாய்டுல இருந்து அவங்க வந்து பைப் வழியா பம்ப் பண்ணி இந்த சிலிண்டர்ல வந்து தண்ணி ஏத்துறாங்களாம். ஓகேவா? அப்படி தண்ணி ஏற்றும் போது சம்பு ஹேஸ் டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் சம்போட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? 2 மீட்டர் இன்டூ 1.5 மீட்டர் இன்டூ 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களாம். அதாவது இது 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இது 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்னா இங்க இதுல உள்ள அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை சென்டிமீட்டர்ல நம்ம அதை மாத்துறோம். ஸோ இப்போ L ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் 2 மீட்டரை நான் எப்படி கன்வெர்ட் பண்றேன்? 200 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் தானே. ஸோ நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்தது B ஈக்குவல் டு நம்ம இது 1.5 இல்லையா? அது ஓகே. ஸோ 1.5 மீட்டர். ஸோ அதை 100 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 100 மீட்டர்னு வருமா? ஈக்குவல் டு இங்கே 2 0 இருக்கா? அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 150 மீட்டர்னு மாறும். அடுத்தது ஹைச் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர், இது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ இதுக்கு பார்க்கலாம். இந்த ஓவர் ஹெட் டேங்க் ஹேஸ் இட்ஸ் ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு ரேடியஸ். ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 சென்டிமீட்டர். ஸோ அதாவது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் 105 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with water from the sump which has been full initially அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ இந்த சம்பு வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு போல. இந்த சிலிண்டர்ல வந்து இதுல இருந்து நம்ம தண்ணி வந்து பம்ப் பண்ணி இது ஃபுல்லான உடனே இதுல வந்து நம்ம ஃபுல்லான பிறகு அப்ப தண்ணி இதுல கொஞ்சம் மீதி இருக்குது. ஓகேவா? ஏன்னா சேம் இதாக இருந்தாதான் நமக்கு அப்படியே இருக்க தண்ணி அப்படியே போகும். இது கொஞ்சம் பெருசா இருக்கு போல. ஸோ அதனால இதுல தண்ணி வந்து இங்க பம்ப் பண்ண பிறகு இது ஃபுல்லான பிறகு கொஞ்சம் தண்ணி மீதி இருக்காம். ஸோ அது மீதி இருக்கிற தண்ணி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனுடைய வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அல்லது சம்பு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இதுல வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா போதும். வால்யூம் ஆஃப் தி சம்புல இருந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அல்லது சம்பு கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அல்லது சம்பு
ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்னது நமக்கு எல்பிஹெச் தான் வரும் இல்லையா, எல்பிஹெச் கியூபிக் யூனிட்ஸ்ன்னு வரும். ஸோ எல் என்னது நமக்கு 200 இன்டூ பி எவ்வளவு 150 இன்டூ 100. ஸோ இது அவ்வளோத்தை நமக்கு இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 100. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த 15 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 15 2s are 30 வருதா, அப்புறம் இந்த 2 0, இந்த 0, அப்புறம் இந்த 2 0. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து என்ன வரும் நமக்கு சென்டிமீட்டர் கியூப் வரும், ஏன்னா இது வால்யூம் இல்லையா. ஸோ அதனால நமக்கு இது ஸோ இதில் நமக்கு இப்போ 30 lakhs வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 30 lakhs சென்டிமீட்டர் கியூப் வந்து கிடைச்சிருக்கு. இனி அடுத்தது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் அல்லது ஓவர் ஹெட் டேங்க் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் அல்லது ஓவர் ஹெட் டேங்க். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும், பைஆர் ஸ்கொயர் ஹெச் வரும் இல்லையா, ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். பையோட வேல்யூ என்ன நமக்கு 22/7 இன்டூ ஆர் என்ன வரும் நமக்கு சிலிண்டருக்கு, ஆர் வந்து நமக்கு 60, ஹெச் வந்து 105 இல்லையா. ஸோ அப்போ 60 இன்டூ 60, 60 இன்டூ 60 இன்டூ ஹெச் எவ்வளவு 105. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த 7ம் 105ம் கேன்சல் பண்ணுங்க. 1 7 is 7, மீதி 3 இருக்கு. 7 5s are 35 இல்லையா. ஸோ அப்போ 15 வரும். அப்போ 22 இன்டூ 60 இன்டூ 60 இன்டூ 60 என்ன வரும் 3600. 22 50யும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், 22 இன்டூ 15. ஸோ இது அவ்வளோத்தை நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 11 lakhs, அதாவது 22 15 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10, மீதி 1, 5 2s are 10, 11, 1 2 is 2, 1 2 is 2, 0 3 3 வருதா. இனி அதை 33யும் 36யும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 0 நம்ம ஆட் பண்ணிடலாம். 6 3s are 18, மீதி 1, 6 3s are 18 plus 1 19, 3 3s are 9, 3 3s are 9, 8 9 plus 9 18, மீதி 1 11 வருது. அப்புறம் இதுக்குள்ள ஒரு 0, இந்த 0 1, அப்புறம் இங்க ஒரு 2 0. ஸோ அப்போ 11 lakhs 88,000 வருது. ஓகேவா, சென்டிமீட்டர் கியூப். ஸோ அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீதி இருக்கிற தண்ணி, அதாவது இந்த கியூபாய்டு இந்த சம்பில் நம்ம இந்த டேங்க் இது சிலிண்டர் வந்து ஓவர் ஹெட் டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மீதி எவ்வளவு வாட்டர் இருக்கு, லெஃப்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அல்லது சம்பில் இருந்து வால்யூம் ஆஃப் தி ஓவர் ஹெட் டேங்கை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கோ அதுதான் அது. ஓகேவா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி வாட்டர் லெஃப்ட் இன் தி volume of the water left in the sump அல்லது கியூபாய்டுன்னு எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு வால்யூம் ஆஃப் தி சம்ப் மைனஸ் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஓகேவா, வால்யூம் of the sump minus volume of the cylinder அல்லது overhead tank. ஸோ நான் இதை ஒன்று மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சம்ப் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 30 lakhs மைனஸ் 11 lakhs 88,000. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ 0 0 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே வந்து 10ல் 8 போச்சுனாங்க 9 இருக்கும், இங்கே 9 இருக்கும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 1 போச்சுன்னா 8, 2 28 lakhs. சாரி 28 வராது. ஸோ இங்கே 2 இல்லையா இருக்கும். ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 18
lakhs 12,000 இல்லையா 18 lakhs 12,000 சென்டிமீட்டர் கியூப். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம்.